தாம்பரம் இசிஐ திருச்சபை கட்டிடம் இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதுகாப்புக்கு 200 போலீசார். தாம்பரம் மன்னாநகர் ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலையில் அமைந்துள்ள 60 ஆண்டு பழமையான இந்திய சுவிசேஷ திருச்சபை கட்டிடம் சட்டத்துக்கு புறம்பாக அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளதாக கூறி 2023ஆம் ஆண்டு விஜயா என்ற பெண் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கட்டிடத்தை உடனடியாக இடிக்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக திருச்சபை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. எனினும் தலையிட முடியாது என கூறி மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த பின்னர் 5ஆம் தேதி வேலுமணி மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகிய நீதிபதிகள் கொண்ட அமர்வு இடிப்பை உத்தரவை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் மேற்பார்வையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்துடன் இடிப்பு பணிக்கான தயார் நிலையில் உள்ளனர். எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின்படி துணை ஆணையர், உதவி ஆணையர், ஆய்வாளர் உள்ளிட்ட சுமார் 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் திருச்சபை உறுப்பினர்கள், அப்பகுதி மக்கள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகள் என சுமார் 1000 பேர் திருச்சபை இடிக்கக்கூடாது என்று கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. தாம்பரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க 50 ஆண்டு காலமாக இங்க இருக்கிற அத்தனை பேரும் வந்து குடியிருக்கிறாங்க. இங்க அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க குடியிருக்கிறாங்க. அதே போன்று இங்க ஒரு 400-500 கடைகளுக்கு மேல இந்த சட்டத்தினால பாதிக்கப்படுறாங்க. ஆகவே உடனடியாக இதை அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த சீல் வைக்கும் அந்த நோக்கத்தை கைவிட்டு பொதுமக்களையும் இந்த கிறிஸ்துவ தேவாலயத்தில் உள்ள அனைத்து நபர்களையும் அழைத்து இதற்கு என்ன தீர்வு என்று அரசு உடனடியாக ஆலோசிக்க வேண்டும். அதே போன்று யாரோ ஒருவர் தனிநபர் அவருக்காக இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வராங்க, இந்த தேவாலயத்தை இடிக்கணும்னு சொல்லி, சீல் வைக்கணும்னு சொல்லி. இதுக்கு இவ்வளவு போலீஸு, எதுக்கு அரசாங்கத்துக்கு இவ்வளவு செலவு? மக்கள் வரி பணம் தானே வேஸ்ட் ஆகுதுங்க. அதனாலங்க இப்போ கொரோனா காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேவாலயத்தில் இருக்கிறவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய உணவுப் பொருட்கள், காய்கறிகள், அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையானது இதெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் தான் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஆலயத்தை வந்து இடிக்கலான்ட்டு வருவாங்க? இதை நிச்சயமா தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வன்மையாக கண்டிக்குதுங்க. அதே போன்று இது மட்டும் இல்லைங்க, ஒரு 400 கடைகள், அவர்களுடைய குடும்பம், அதே போல இங்க இருக்கிற குடியிருப்பு வாசிகள், அவர்கள் ஒரு 1000 குடும்பம் இருக்குங்க. இப்படி எல்லாரையும் விரட்டி விட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் என்ன செய்ய போறாங்க? உடனடியாக எங்களை கூப்பிட்டு இதை வந்து உடனே நிறுத்தணுங்க. உடனே கூப்பிட்டு இதுக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, குடியிருப்பு சங்கத்தினுடைய தலைவர்கள்லாம் வந்து எங்களுக்கு ஓராண்டு காலம் அவகாசம் கொடுங்க, நாங்க வந்து இதுக்கெல்லாம் அப்ரூவ் நாங்க வாங்கிக்கிறோம், 1 வருஷம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஏன் இந்த 1 வருஷம் அவகாசம் கொடுக்க மாட்டாங்களா? 50 ஆண்டு காலம் சும்மா இருந்த அரசு இந்த 1 வருஷ காலம் மக்களுக்காக அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக தரமாட்டாங்களா? தரக்கூடாதா? ஆகவே இதை கைவிட வேண்டும். நிச்சயமாக இதை கைவிட வேண்டும். கைவிடாவிட்டால் நிச்சயமாக மறைந்த எங்களது தலைவர் சுதேசி நாயகன் அவர்கள் வழியிலே நிச்சயமாக இந்த நியாயம் கிடைக்கும் வரை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை இங்கே ஆர்ப்பாட்டத்தில் இருப்போம், கடைசி வரை இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். இன்று சிறுபான்மை மக்கள் நல கட்சி, தமிழ்நாடு வணிகர் பேரவை தலைவர் டைமண்ட் அவர்கள் மற்றும் தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கம், நாம் தமிழ் கட்சி போன்ற பல கட்சிகள் சார்பாக இதனாலே இந்த திருச்சபை 50 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திருச்சபையை சில தனி மனிதர்கள் ஆக்கிரமிக்கும் பொருட்டு 200 வீடுகளுக்கு மேலாக 100 கடைகள் எல்லாம் இருக்கிற இந்த இடத்தை அவர்கள் தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எப்படியும் இதை அபகரித்து விட வேண்டும் என்று ஒரு பொய் வழக்கை போட்டு நீதிமன்றத்தில் அவர்கள் தவறாக பயன்படுத்தி இதை அவர்கள் அபகரிக்க நினைக்கிறார்கள். இது வந்து இந்த இடங்கள் எல்லாமே வந்து 50 வருடங்களுக்கு மேலாக மக்கள் உபயோகத்திலும் திருச்சபை உபயோகத்தில் இருக்கிற ஒரு காரியம். இந்த திருச்சபை என்பது தேவனுடைய ஊழியக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. எந்த அரசாங்க சட்டத்துள்ள எந்த ஒரு இடமும் 12 வருடங்களுக்கு மேல ஒரு ஆள் உபயோகத்திருந்தால் அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி. ஆனால் 50 வருடமாக எந்த ஒரு வழக்கு எதுவும் இல்லாத போது திடீரென்று வந்து ஒரு தனி மனிதன் இதை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறான். இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு மேல் கொடுக்கப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இந்த நேரத்திலே அரசோ
யாருமே இதை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புரளியை இன்று உருவாக்கி அநேகர் இங்கு கூடியிருக்காங்க. பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் காலையிலிருந்து கூடியிருக்காங்க. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. அதை நம்பித்தான் கிறிஸ்தவர்கள் நாங்கள் தைரியமாய் நிற்கிறோம். ஆனா இந்த நாட்களில் பாருங்க, எங்களுடைய கிறிஸ்துவ திருச்சபைகளை இப்படி உடைக்கிறாங்க, இப்படி அழிக்கிறாங்கன்னு சொன்னா அது சென்னை போன்ற நகரங்களிலே கிராமப்புறங்களில் இருக்கிற திருச்சபைகள் என்ன ஆகும்? அவை இங்கு மதவாத அமைப்புகளினுடைய ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இதை ஆளுகிற இந்த திராவிட அரசு உடனே கவனத்தில் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான அரசு என்று வெளியே சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மையில நிலையை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு இங்க எந்த ஒரு சலுகையும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. இவ்வளவு பெரிய திருச்சபை 40-50 வருடமா நடக்கப்பட்ட திருச்சபை இன்று இடிக்கப்படுகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல். இதை உடனே தடுத்து அரசாங்கம் நிறுத்த வேண்டும். இந்த இடத்துக்கு விடுதலை கொடுத்து மறுபடியும் இங்க இருக்கிற ஆக்கிரமிப்பு என்று சொல்றாங்க. ஆக்கிரமிப்பு இல்ல, இவருக்கு பல வருடமா 50 வருடங்களுக்கு மேலாக இருக்கிற இந்த வீடுகள், 100 கடைகள் இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது, 300 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுக்க நினைக்கிற இவர்களை அரசாங்கம் உடனே தடுத்து நிறுத்தணும் தான் நாங்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சி மற்றும் இந்த கூட்டமைப்பு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதுதான் சொல்றேன், ஒரு தனி மனிதனை வைத்து ஒரு மதவாத சக்திகள் இதை தூண்டி விடுகிறதான்னு நாங்க பாக்குறோம். ஏன்னா அவ இவ்வளவு நாள் எங்க போனார்? ஒரு 50 வருடமா இல்லாத காரியம் திடீர்னு எப்படி வந்துச்சு? ஏன்னா இது அவர் இதுக்கு ஒரு சொந்தக்காரரா அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப திருச்சபை நடக்கிறது, இங்க அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க. பாருங்க, 300 குடும்பங்கள் இருக்கிறது, 100 கடைகள் இருக்கிறது. இவ்வளவுத்தையும் இவ்வளவு நாள் எப்படி விட்டுட்டு இருப்பார் அவர் சொல்றாரு இவங்க கிட்ட எல்லாம் எந்த அதிகாரம் இல்லைன்னு போய் வாங்குறாரு. இவர் இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் தான் அவருக்கு சாதகமாக காரியங்களை செய்து இது பின்னால ஒரு மதவாத சக்தியா இருக்குமா எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அதான் சொல்றாங்க, இது இந்த திருச்சபை மற்ற காரியங்களுக்கு இவங்ககிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை, இதெல்லாம் எங்களுடைய பூர்வீகமான சொத்து ஆர்குமெண்ட். அவரும் எந்த ஒரு அதுக்கான ஆதாரத்தை இதுவரைக்கும் சப்மிட் பண்ணல. ஆனா அவருக்கு உடனடியாக இப்படி தராங்க. அது பாத்தீங்கன்னா சட்ட இது போராட்டம் தான். ஆனா அரசாங்கம் பொதுவாக வழக்கு என்ன சொல்றாங்க, 12 வருடம் ஒரு இடத்துல ஒரு ஆள் இருந்தா அவனுக்கு அதை இடம் சொல்லணும்னு சொல்றாங்க. ஆனா 50 வருடம் இந்த சர்ச்சையோ அங்க இருக்கிற 300 குடும்பங்களை எப்படி இவங்களால வெளியே எடுக்க முடியும்? அதுக்கு இந்த ஆளுகிற இந்த திராவிட கட்சி அரசுகள் தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும். ஏன்னா இங்க வாழ்கிற மக்கள் ஒரே நாள்ல இவங்களெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னா எங்க போக முடியாது ஒரு தனி மனிதனுக்காக. ஆகவே நீங்க நல்ல அரசாங்கம் இதை தீர விசாரித்து இது மாதிரி மத வழிபாட்டு தலங்களை இப்படி திடீர்னு இடிக்கிறான்ற ஒரு எவ்வளவு பெரிய பதட்டத்தை உருவாக்குது மக்களுக்கு மத்தியில. அதுதான் சொல்றேன், வெளியே இருக்கிறவங்க தான் சொல்றான், பிஜேபி RSS இந்துத்துவா தான் சொல்லுது அவர் சிறுபான்மைக்கு பாதுகாவலன்னு. ஆனா நாங்க சிறுபான்மையினர் சொல்றோம் எங்களுக்கு அவர் பாதுகாவலர் இல்ல. எங்களுக்கு அவர் பாதுகாவலராக இருந்தா இது மாதிரி பிரச்சனைங்க வராது. ஒரு அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளவு காவல்துறை இவ்வளவு பேர் எங்களை எப்படி அலக்களிக்கிறாங்க? தமிழ்நாட்டிலே 100கணக்கான திருச்சபை கூட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக கிராமங்களில் திருச்சபை நடத்த முடியல. எல்லா இடங்களிலும் RSS இந்துத்துவவாதிகள் கூர்ந்து திருச்சபை நடத்துறவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆனா ஆளுகிற இந்த திமுக அரசை நம்பிதான் கிறிஸ்துவ வாக்களித்தாங்க. அப்ப வாக்களித்த இந்த அரசை எங்களை காப்பாத்தலன்னா வேற யார்கிட்ட போவாங்க? எங்களுக்கு இவங்கதான் நம்பிக்கைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இவங்க எங்க நம்பிக்கைக்கு விரோதமா தான் செயல்படுறாங்க. ஆகவே அரசு இதை உடனே கவனித்து கிறிஸ்துவ நலன் காக்க இந்த இடத்தை உடனே கிறிஸ்துவர்களுக்கு சார்பாக இந்த மக்களுக்கு சார்பாக அதை மாற்றி தரணும். பிஷப் R. சாம் யேசுதாஸ், தலைவர் சிறுபான்மை மக்கள் நல கட்சி.